கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் நேசித்து திரும்பி இந்த காலையில் நேரத்தில் ஒரு வசனத்துக்கிட்ட வரக்காக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை காமிச்சிருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையில் நேரத்தில் நாம் பரிசுத்த வேதத்தை திறந்து கொலசி எழுதிய நிர்வாகம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். போதும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்க பரலோகப்பு தேவனே, நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்துல உங்களோட பிரசனத்துக்கு எங்களை எல்லாரும் கொண்டு வந்தக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. வாசித்து இந்த வச்சனம் மூலியமா இங்க வந்திருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட பேசும் கர்த்தாவே. ஒருத்தர் மண்கணங்கள் திறக்கப்பட்டும் கர்த்தாவே. ஐயா, உங்களை நம்பின நாங்கள் ஐயா உங்க கூட திரும்பி எந்திரிச்சு நாங்க கர்த்தாவே மேலானவை ஐயா பார்க்கறக்காக, மேலான தேடுறக்காக கர்த்தாவே எங்க மனதுக்குள் வைக்கும் பிடிக்கி இந்த வச்சன மொழியை ஒருத்தர பேசும் கர்த்தாவே. பிசாசியோட பிரதி தந்திரங்களை இயேசுவின் நாமத்துல வேற்றுக்கிறாங்க. பரிசுத்தாவினரே, நீங்க பேசுங்க. ஒருத்தர் இந்த கால நேரத்தை ஆசிரியப்படு கர்த்தாவே. இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம இந்த காலையில் நேரத்துல நாம படிச்ச அப்ப வாசித்த இந்த வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் வாசிமா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவை தேடுங்கள். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாராமா? தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாராமா. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரஸ்தில் இருக்கிறார். அதனால நாம் என்ன பண்ணணுமாமா? மேலானவை தேடுங்கள் அப்படின்னு வசனம் காமிக்குது. அர்த்தம் புரிஞ்சா? எது தேடணுமாமா? மேலானவை தேடணுமாமா. என்ன 2வது வசனம் பாருங்க. பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளே அல்ல, எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? மேலானது தேடணுமாமா, மேலானது என்பது நாடணுமாமா. நாம் என்ன தேடிட்டு இருக்கிறோம்? புரியுது சொல்றது? இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயம் என்னன்னா, எதுனால நாம மேலானதைய தேடணும், ஏன் மேலானதைய நாம என்ன நாடணும் அப்படின்னு முக்கிய விஷயமா நாம் இன்னைக்கு கத்துக்க போறோம். நாம மேலானதைய எந்தக்கு தேடணும்னு நம்ம யோசனை பண்ணா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடன் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணிக்கிறோம்? திரும்பி உயிர் தெழுந்திருக்கிறோம். இது நினைச்சு வச்சுக்கணும். அர்த்தம் புரிஞ்சா? நீ இயேசு கிறிஸ்தோட திரும்பி எழுந்திருந்தா உங்களுடையோட நோக்கம் எப்படி இருக்கணும், இல்லை உங்களோட கடமை என்ன அப்படிங்கிறது நாம யோசனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. அர்த்தம் புரிஞ்சு சொல்றது? ரட்சிப்பட்டு நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம இந்த விஷயத்துல என்ன நம்ம யோசனைய பண்ணாம ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். உண்மைதானே? இதுக்கு முன்னே எப்ப யோசனை பண்ணீங்களா? இந்த வசனத்தை பத்தி யோசனை பண்ணீங்களே பாசு?
வாசித்தீங்களா இந்த வச்சனம்? வாசிக்கிட்டோம். இந்த வச்சனம் எவ்வளோ முக்கியமான வச்சனம், முக்கியமான விஷயம் நமக்கு சொல்றதுன்னா, விசுவாசியோட கடமை என்ன? ஒரு விசுவாசியா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற ஒரு சிஷ்யனா மனசு வைக்க வேண்டியது எது மேல, அதே மாதிரி விசுவாசி எதைய தேடணும், இல்லாட்டி எதைய நாடணும் அப்படிங்கிறது இந்த வச்சனம் நம்மளுக்கு கிளியரா தெரிய வைக்குது. அநேகர் இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம நேற்றுக்கும் சொன்ன மாதிரி என்ன, நம்மளோட வேலை என்ன? சண்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது தான் நம்மளோட வேலை. நான் இதோட முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அது பிறகு நம்ம ஏதோ டைம் கிடைச்சா ப்ரேயர் பண்ணுவோம், டைம் இல்லாட்டி ப்ரேயர் பண்ண மாட்டோம். டைம் கிடைச்சா பைபிள் படிப்போம், இல்லாட்டி இல்லை. சரி, ரெண்டு பண்ணா கூட எது பற்றி யோசனை பண்ணுவோம்? நம்ம உலக சம்பந்தமான விஷயம் தான் மனசு வைப்போம். கிளியரா சொல்லுது என்னவாமா? எது மேல மனசு வைக்கக்கூடாதாமா? ரெண்டாவது வச்சனம் பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில உள்ளவைகள் அல்ல. இந்த உலகத்துல இந்த பூமி தான் இருக்கிறது இல்ல. இப்ப நாம ஆலோசனை பண்றது, சிந்திக்கிறது, பிரயாசப்படுறது எல்லாம் எதுக்காக? பூமியில இருக்கிறது தானே. கர்த்தர் வேலை செய்வான்னு சொல்லல, கம்பல்சரி வேலை செய்யணும், அது வேற விஷயம். வேணா மனசு எங்க வைக்கணும்? மனசு எங்க வைக்கணும்? நம்ம மேலான வேட்டம் வைக்கணும். எதனாலனா நம்ம போற இடம் அங்க. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல என்ன இருந்தாலும், என்ன சம்பாதிச்சாலும், இருந்தாலும் இல்லாட்டிங்கோட எப்ப நம்ம இங்க இருக்க போறது கிடையாது. எப்ப போவோமோ கூட நமக்கு தெரியாது இல்லையா? எப்ப போறப்ப தெரியுமா? இல்ல எனக்கு வயசு இருக்குது, நான் என்ன 50 வருஷம் இருப்பேன், கேரண்டி இருக்குதா? இல்ல. எப்ப போவோம் நம்மளுக்கு தெரியாது. வேணா போறதுக்காக நம்ம என்ன ஆகணும்? ஆயத்தமாகணும். ஏசு கிறிஸ்து என்ன வருகிட்டு வராது போகட்டும், நாம் போறதைத்தே போய் தீரணும். நாமளே இந்த உலகத்துல இருக்கிற பிரதி ஒரு மனிதன், அது கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஒண்ணும் இல்லாத ஏழையா இருக்கட்டும், தரித்திரனா இருக்கு, பைத்தியக்காரனா இருக்கு, புரியுதா? என்ன ஆவானு? இந்த உலகத்தைய விட்டடிச்சிருவானு. விட்டடிச்சு மறுபடி எங்க போறது கணக்கு? இந்த உலகத்தை விட்டடிச்சு மறுப்போடு, இந்த பூமி விட்டடிச்சு மறுப்போடு நம்ம ஆவி ஆத்மா எங்க போகுதுன்னு தான் நம்ம ஆலோசனை பண்ணணும். அதே ரட்சிப்பட்ட உனக்காயிட்டே என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, நான் இந்த சரீரத்தை விட்டழிச்சா எங்க போவேன்? நான் பரலோகத்துக்கு போவேன், ஏசுகிட்ட போவேன். எதுன்னு? நான் ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்கிறேன்? நம்மளோட பழைய வாழ்க்கையை விட்டடிச்சுட்டு, நம்மளோட பழைய வாழ்க்கை விட்டடிச்சுட்டேன்னா அவரோட நான் என்ன பண்ணேன்? மரித்து அவரோட என்ன உயிர் தெரிஞ்சிருக்கிறேன். கபட வாழ்க்கை எங்க? அவருக்கோட அண்ணா. அல்லேலூயா. ஒரு விசுவாசியோட உண்மையான வாழ்க்கை எங்க ஆரம்பமாகுது தெரியுமா? எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஆரம்பமாகுது? அங்க பரலோகத்துல. அது நித்தியமானது. எங்குது? நித்தியமானதுங்க. புரியுது எவ்வளவு? இது இந்த உலகத்து வாழ்க்கை நித்தியம் இருக்கிறதா? 50 வருஷமோ 60 வருஷமோ? இந்த காலத்துல 50 வருஷம் தாண்டிடுச்சுன்னா பெரிய கணக்கு. புரியுதா? 50 தாண்டிடுச்சுன்னா அது பண்ணிச்சா நம்ம என்ன பண்ணணும்? ரெடியாகணும். புரியுதா சொல்றது? அது மட்டும் வர்றதுதான் டேட்டு இந்த காலத்துல. ஏன்னா இன்னைக்கு காலைக்கு
தள்ளி கர்ப்பத்துல வரும்போதே வீக்கா பலகீனமா வர்றாங்க. அப்படின்னா 4 நாள் ஆயுஷுங்கிறது என்ன ஆகுது தெரியுமா? ஆயுஷ் என்ன ஆகிட்டு வருது? குறைஞ்சிட்டு வருது. சத்தியம். உதாரணம் நாம பரிசீலனை பண்ண பைபிள் இருந்து பார்க்கும்போது, ஆதாம் எப்பைத்தே பாவம் பண்ணாரோ அவனுக்கு என்னாச்சு? ஆயுஷுங்கிறது என்னாச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றது? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே சொல்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மனிதன் பிறப்பிச்சப்போ, மனிதனை கர்த்தர் பிறப்பிச்சப்போ மனிதனுக்கு என்ன இல்லை? வயசு இல்லை. புரியுதா? தேவன் மனிதனை உண்டு பண்ணப்போ என்ன இல்லை அவருக்கு? இதுக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நினைப்பு இருக்குதா இல்லையா? ஏதன் தோட்டம் இருக்கும்போது எப்படி இருந்தா? அப்படி வயசு இல்லை, நோவு இல்லை, பசி இல்லை, என்ன இல்லைண்ணா வேர்வேங்கிறது இல்லை, எதுவுமே இல்லை அவருக்கு. எப்படி பிறந்தாரோ அப்படியே இருக்கிறார். கர்த்தர் எப்படி பறிச்சாரோ அப்படியே இருக்கிறார். எத்தனை வருஷம் ஏஜென்ட் தோட்டம் இருந்தா தெரியாது. வேணா எப்பைத்தே மனிதன் பாவம் செஞ்சானோ அப்பயே தேவனுக்கு மனிதனுக்கு என்னாச்சு? கனெக்ஷன் கட் ஆகி போச்சு. உதாரணத்துக்கு ஒரு கனி, ஒரு பழம் செடியில் இருக்கும்போது எப்படி இருக்கு? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்ப செடியில் இருக்கிற கனெக்ஷன் கட்டாயி கீழே வருதோ, கைக்கு வருதோ, இல்லாட்டி கீழே விழுவுதோ, அப்புறம் அது பழமத்த நிலைமை என்ன? ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது வருமா? இல்லாட்டி 4 நாள் அது கெட்டு போகுமா? புரியுது சொல்றது? 4 நாள் என்ன ஆகுது? அதே மாதிரி ஆதி மனிதன், இதெல்லாம் கர்த்தர் படைச்ச மனிதன் என்ன அப்படி கர்த்தருக்கோட இருந்து கனெக்ஷன் எப்ப கட் ஆச்சோ, கட்டாவது காரணம் என்ன? பாவம். பாவம் என்ன? கர்த்தருக்கு கீழ்படாத ஒரு நிலைமை. கர்த்தர் சித்தத்துக்கு வித்திரேகமா பண்றது. வித்திரேகத்தை என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் விரோதமா செஞ்சதுனால, இல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமா செய்யறத பாவம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட மனிதன் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். அந்த நோக்கத்துக்கு விரோதமா என்ன பண்ணாரு? மனிதன் நடக்கிறதுனால கர்த்தர் சொல்ல தெரியுமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் கெட்டு போச்சு, கதம். அப்ப இருந்து மனிதன் என்ன பண்ணாரு? வெளியே அனுப்பிட்டாரு. அப்பொழுது மனிதன் நிலைமை இருக்குது. அப்போதான் அவனுக்கு பசி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போதான் வயசு ஸ்டார்ட் ஆச்சு. ஏஜ் 1, 2, 3 கணக்கு எப்ப ஆச்சு? ஸ்டார்ட் ஆச்சு. அப்பொழுது மனிதன் எந்த வரா? பலகீனமாயிட்டு வரான். என்ன ஆயிட்டு வரான்? பலகீனமாயிட்டு வரான். இப்படி 1, 2, 3, 4 வருதுன்னு வச்சுக்க, அர்த்தம் என்ன? கொஞ்சம் நல்லா ஹாப்பி ஃபீல் ஆகுனா, பர்த்டே வந்துச்சு, ஹாப்பி பர்த்டேன்ட்டு என்ன வாங்க கொண்டாடுறாங்க இல்லையா? என்ன எம்மட கணக்கு பிரகாரம் நானும் ஆலோசனை பண்றது தெரிஞ்சுமா? என்ன உனக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆகிட்டு வரதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ 4 நாள் என்ன ஆகுற தெரியுமா? இந்த பூமிக்கு தூரமா ஆகுற, மரணத்துக்கு பக்கமா ஆகுற. அவ்வளவுதானே? என்ன ஆகுது? எதுக்கு கிட்ட போற? நீ மரணத்துக்கு கிட்ட போற. புரியுதா? அதுல சரீரம் கூட என்ன ஆகுது? இந்த மாதிரி மேல சரீரம் என்ன ஆகுது? நான் பிறந்ததுல எத்தனை சிக்கனு, மட்டனு, அது தின்னா பலம், இது தின்னா பலம்னு சாப்பிட்டு இருக்கிறோம். எத்தனை கிலோ மட்டன் சாப்பிட்டுருப்போம், எத்தனை பிரியாணி சாப்பிட்டுருப்போம், எத்தனை பலமா இருக்கு. பலம் வரைச்சா பலம் போகுதா? நான் சொல்றது யோசனை பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. வருதா? பலம் வருதா? பலம் வருதா? எத்தனை சாப்பிட்டு என்ன எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இப்போ என்ன சாப்பாடு என்ன? கொஞ்சம் பேர் சாப்பிட்டு நோவு வருது இல்லைங்களா? அது என்ன சொல்றாங்க? சுகர் சாப்பிட வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம் சொல்றாங்க. அப்படியே சாப்பிட்டு நோவு வருது. அப்படின்னா எந்தக்கு சொன்னா உண்மையை நம்ம யோசனை பண்ணணும். அசలు எந்தக்கு நம்ம அசలు நம்ம மனுஷனோட நிலைமை என்ன?
நம்ம எங்க போறோம், எங்க போவோணும், இதெல்லாம் யோசனை பண்ணாம இருந்தோம்னாக்க, யோசனை பண்ணாம இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும்? முடிவுல என்ன பண்ணவளுக்கு தெரியாது. ஓகே, விசுவாசம் நாம யோசனை பண்ணணும். சரி, தெரியாதவங்கன்னு விட்டடிச்சிருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நாம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதைப்படணும். ஆதாமு 90 சில்லற வயசு வாழ்ந்தார் இல்லையா? 969 வயசு இல்லையா? ஆதாம்ல கணக்கு போடும்போது நோவா கிட்ட வரும்போது என்ன தெரியுமா? 900 வருஷத்துல இருந்து 500-600 கம்மி ஆயிடுச்சு. நோவா சந்ததி பார்த்தோம்னாக்க 500-300 வந்துருச்சு. நீங்க மாதிரி பாத்துங்க நான் சொல்றது. அது நோவா அப்ராம் கிட்ட வரும்போது என்னாச்சு? எவ்வளவு வயசாச்சு? 175 இல்லையா? மடி என்ன யாருக்கிட்ட? அப்ராம் கிட்ட இருந்து மோசே கிட்ட வரக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? மோசேக்கு எத்தனை வருஷம் பிறந்தாரு? 120 வருஷம். மோசே எத்தனை வருஷம்? 120 வருஷம். மோசே கிட்ட இருந்து தாவீது கிட்ட வரும்போது எத்தனை வருஷம்? 80 வருஷம். இப்போ தாவீது நம்ம கிட்ட வரக்கு 50 வருஷம். எப்படி குறைஞ்சிட்டு வருது? புரியுதா? அப்படி மனிதன் என்ன ஆகுறா? 4 நாள் வாய்ஸ் என்ன வருது? அப்படி என்ன மரணத்து கிட்ட போயிட்டு வரான். அந்த சொல்ற போற விஷயம் என்னன்னாக்க, நாம நாளில் எங்க வரோம்? இந்த பூமி இருக்க போறதுன்னு இல்லை, நான் போற டைம் கிட்ட வந்துருச்சு. அதனால தான் நம்ம மனசு எங்க வைக்கணும்? முக்கிய கருத்து நம்ம மனசு எங்க வைக்கணும்? மேல போறதுக்காக. மேல போய் எப்படி இருக்கணும்? மேலானது மேல நம்பிக்கை வைக்கணும், மேலானது தேடணும். இந்த மத்த சொன்ன மாதிரி என்ன 6:20 அங்க பரலோகத்துல நம்ம என்ன பண்ணணும்? பொக்சத்தை என்ன பண்ணணுமாமா? சேர்த்து வச்சுக்கோணுமாமா. எந்தக்கு? நான் போற இடம் அங்க காப்பாற்றி எப்ப போலாம் தெரியாது. ஒரு சமயம் இயேசுக்கு வந்தாரு நினைச்சுக்கா, இப்பயே நான் போயிடலாம் தெரியாது. அது பண்ணிச்சா சரி, பேசினா அது வரல, இந்த ராத்திரிக்கு போவோமா என்னமோ நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம கர்த்தரை எப்ப நம்ம கூப்பிடுவாரு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால எப்ப எப்படி இருக்கணும்? அங்க போறதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது.